வெனிசுவேலா முழுவதும் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறது. ஒரு சில நொடிகள் இயற்கை காட்டிய அடுத்தடுத்த ஆவேசம் அந்த நாட்டை உருக்குலைத்து கண்ணீரில் தள்ளியிருக்கிறது. அங்கு நேரிட்ட இரட்டை நிலநடுக்கத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 250ஐ நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. கடந்த 24ஆம் தேதி பொது விடுமுறை நாளில் இனிமையான மாலை பொழுதை மறக்க முடியாத துயர நாளாக மாற்றிவிட்டது இந்த இரட்டை நிலநடுக்கம். 24ஆம் தேதி மாலையில் கேரகஸின் மேற்கு பகுதியில் முதலில் 7.2 என்ற ரிக்டர் அளவில் கடும் நிலநடுக்கம் உலுக்கியது. அதை அடுத்த ஒரு நிமிடத்திற்குள் 7.5 என்ற அளவில் அடுத்த நிலநடுக்கம் நேரிட்டது. 1900ஆம் ஆண்டுக்கு பிறகு நேரிட்ட மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக இதனை குறிப்பிடுகிறது அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம். வானுயர்ந்த கட்டடங்களை நொடிப்பொழுதில் இந்த நிலநடுக்கம் தரைமட்டமாக்கி இருக்கிறது. 250 கட்டடங்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. அங்கிருந்து வரும் காட்சிகள் மிகுந்த அச்சத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்துபவையாக இருக்கின்றன. இவ்வளவு வலுவான நிலநடுக்கத்தை எதிர்பார்க்காத மக்கள் என்ன நடக்கிறது என்று அறிய முன்பாகவே கட்டட இடிபாடுகளுக்குள் புதைந்து போயிருக்கிறார்கள். நிலம் நடுங்கிய சமயத்தில் தப்பி வெளியே ஓடி வந்தவர்களின் வலி இன்னும் அதிகமாக இருக்கிறது. வீடு, வாசல், தங்கள் வாழ்நாள் சேமிப்பு அத்தனையையும் இழந்த துயரமும் கண்ணெதிரே அன்புக்குரிய உறவுகளை பறிகொடுத்த துக்கமுமாக அச்சத்திலும் வேதனையிலும் மூழ்கியிருக்கிறார்கள் மக்கள். இன்னும் பலருக்கு நடுக்கம் தீரவில்லை. நிலநடுக்கத்தில் சிக்கி இதுவரை சுமார் 250 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 200க்கும் அதிகமானோர் இடிபாடுகளில் சிக்கி உள்ளதாக அஞ்சப்படுகிறது. 1500க்கும் அதிகமானோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலநடுக்கத்தில் 8 மருத்துவமனைகள், வெனிசுவேலா செஞ்சிலுவை கட்டடம் மற்றும் பிரெஞ்சு தூதரக கட்டடங்கள் பலத்த சேதங்களை சந்தித்திருக்கின்றன. கேரகஸ் விமான நிலையம் கடுமையாக சேதமடைந்துள்ளதை அடுத்து மூடப்பட்டது. நிலநடுக்கத்தின் போது விமான நிலையத்தின் மேற்கூரை இடிந்து விழும் காட்சிகளை நேரில் பார்த்தவர்கள் வீடியோவாக எடுத்துள்ளனர். இது நிலநடுக்கத்தின் தீவிரத்தை உணர்த்துவதாக இருக்கிறது. கேரகஸ் அருகே உள்ள கடலோர மாவட்டமான லா குவேரா பலத்த சேதங்களை சந்தித்த இடமாக மாறியிருக்கிறது. லா குவேரா நகரில் 7 மாடி கட்டடம் இடிந்த நிலையில் அதில் சிக்கி இருக்கும் தனது 19 வயது மகனுக்காக ஒரு தாய் அங்கேயே கண்ணீருடன் காத்திருக்கிறார். ஆனால் இடிபாடுகளை அகற்ற யாரும் வராததால் அந்த தாய் கதறி அழும் காட்சிகள் காண்போரை கலங்க வைக்கின்றன. ஏற்கனவே கணவரை இழந்த அந்த பெண்மணி நிலநடுக்கத்தில் சிக்கிய மகனை காப்பாற்றி தருமாறு கதறுகிறார். பல இடங்களில் மீட்பு பணிகள் தொய்வாக இருப்பது உயிரிழப்பை மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. மீட்பு இயந்திரங்கள் வராததால் பலர் தாங்களாகவே இடிபாடுகளை அகற்றி தங்கள் உறவுகளை தேடும் காட்சிகள் துயரத்தை ஏற்படுத்துகின்றன. நிலநடுக்கத்தின் மையமான மோரோன் அருகே எண்ணற்ற வீடுகள் இடிந்துவிட்ட நிலையில் அந்த இடிபாடுகளின் அருகிலேயே அந்தந்த குடும்பங்கள் வீதியில் தண்ணீர், உணவு இன்றி தவிக்கின்றன. நிலநடுக்கத்தின் உயிரிழப்புகள் குறைந்தபட்சம் 10,000ஐ கடக்கும் என்று கணிக்கிறது அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம். நிலநடுக்கத்திற்கு பிறகு 46,000 பேரின் நிலைமை என்னவென்று தெரியவில்லை என அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் வெளியிட்ட பட்டியலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. கடும் பாதிப்புகளையும் இழப்புகளையும் சந்தித்துள்ள வெனிசுவேலாவுக்கு பல்வேறு நாடுகள் உதவிக்கரம் நீட்டி வருகின்றன. அமெரிக்கா, ரஷ்யா நாடுகள் மீட்பு பணிகளுக்காக குழுக்களை அனுப்பியிருக்கின்றன. மேலும் மருந்து பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களையும் பல்வேறு நாடுகளும் அனுப்பி வருகின்றன. துயரத்தில் வாடும் வெனிசுவேலா மக்களின் கரங்களை பற்றி உலகமே ஆறுதல் கூறினால் கூட அவர்களின் துக்கம் தீராத அளவுக்கு வரலாற்றின் கருப்பு பக்கங்களில் பேரிடர் வரிகளை எழுதி கொண்டிருக்கிறது காலம்.